ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எவால்டிடி எபிசோட் நம்பர் 71 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபாக் இருக்கார்ல, அவரோட பிளேஸ் தான் காட்டுறாங்க. அவருக்குள்ளேயே நம்ம யமன் இருக்கான்ல, அவனும் அந்த இடத்துல தான் இருக்கான். அப்போ நம்ம ஃபாக் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கவோ நம்ம யமன் இவன் எதுக்கு இந்த இடத்துக்கு கூப்பிட்டான்னு தெரியல. ஆனால் வினோதமான ஒரு ஜாடியை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி மெடிடேஷன் வரலாம் பைத்தியக்காரத்தனை என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி நம்ம மாயனம் குழப்ப நிலைமையிலேயே அந்த இடத்துல கூடையே உட்காந்து கிடக்குறான். அப்போ அந்த ஜாடி சொன்னல அதில் ஒரு ஃபயர் என்ஜின் கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்பீன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி தெரியுது. அது நமக்கு என்னங்கிறத இன்னும் கிளியராக சொல்லலை, அதனால நம்ம டீட்டெயிலாக வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த இடத்துல என்ன நடக்குன்னா ஃபாக் 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 அந்த சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கு. அதை கேட்டதுக்கப்புறம் எவன் கிச்சன் சத்தம் இது, யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், என்ன ரீஃபில் பண்ண போறியா, என் எனர்ஜி யூஸ் பண்ணி நீ ஸ்பில்ஸ் ரெடி பண்ண போறியா? அதை கேட்டதுக்கப்புறம் அது பயங்கரமா ஷேக் ஆகுது. அதை பார்த்ததுக்கப்புறம் ஃபாக்கு கண்ண பண்ணி நீ இன்னும் எந்திரிக்க முயற்சி பண்ணாருங்கிற மாதிரி அவன் பவரை வச்சு கட்டுப்படுத்துறாரு. அப்ப நம்ம எவன் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் டேய் இது அந்த டெவில் கிங் தான், அவன் யார இந்த இடத்துல அடைச்சு போட்டு வச்சிருக்க, அவன் எவ்வளோட்டியே ரொம்ப பயங்கரமாவே இருக்கும். நீ எனக்கு தெரிஞ்சு ஸ்பில்ஸ் ஏதோ எதை கிரியேட் பண்ணன்னு பார்த்தா டிவைன் பவரை உருவாக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல நீ ஒரு ஆக்டிங் சீஃப், நீ உனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு அதை உருவாக்குறதுக்கு கூடங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. என்ன சொல்றதா நீ சொல்றது கரெக்டா, இது இடத்துல ஒரு ட்ரெஷரா இருக்கிறதா ஒரே பிரச்சனையா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம யமன் எர்த் லெவல் ப்ரெஷர்னா இப்ப எல்லோ வாட்டர் தான் அதுக்கு கரெக்டா செட் ஆகும். அதை கேட்ட ஃபாக் எல்லோ வாட்டர், நீ சொல்றது ரைட் தான், அந்த வாட்டர் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அது அழிஞ்சு போச்சு. அது இப்போ எங்கே இருக்குது என்னால் ட்ராக்கே பண்ண முடியுது, அது இம்பாசிபிளான விஷயம். அதை கேட்டதுக்கப்புறம் ஏன் என்ன சொல்கிறேன்னா நீ சொல்கிற கூட ரைட் தான், அந்த எல்லோ வாட்டரை கண்டுபிடிக்க முடியாது தான். ஆனால் உனக்கு இன்னொரு வழி இருக்கு, நீ ஃபேக்வின் கிட்ட கேட்டனா அவள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்போ ஃபாக் என்ன சொல்கிறேன்னா நீ ஏன் அப்படி சொல்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா அந்த எல்லோ டயக்ராம் அவகிட்ட தான் இருக்கு. அந்த டயக்ராம் இருக்கிறதுனால அவள் ஈஸியாகவே அதை எனக்கு கண்டுபிடிச்சு தர முடியும். ஆனால் அதை பற்றிலாம் நம்ம இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேக்வின் கூடிய விரைவில் ப்ரமோஷன் ஆகி கண்டிப்பாக ட்ரூ டிசபிள் ஆயிடுவா. அவள் கண்டிப்பாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா, எனக்கும் அது நல்லாவே தெரியும். எட்டும் அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம எவன் சொல்கிறேன்னா சரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சில செட்டில் பர்பிள் லைட்டிங்னு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, அந்த விஷயம் நமக்கு ரொம்பவே ஆபத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஃபாக் என்ன சொல்கிறேன்னா இந்த ஜியான் மவுண்டெயினில் இருக்கவங்க எல்லாருமே ஏன் கட்டுப்பாட்டில் இருக்காங்க, நீ எதை பற்றி கவலைப்படாத. என்னோட ப்ராசஸ் ரொம்ப லாங்காக இருக்கும், ஆனால் ரிசல்ட் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதனால இனிமேல் இந்த இடத்துல நடக்கிறது எல்லாமே நான் தான் முடிவு பண்ணுவேன். ஈவில் செட்டில் இருக்கவங்க எனக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டாப் செட் எமோட்டல்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம ஜியான் மவுண்டன் சர்வே ஆகணும்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு என்னோட மெத்தட் தான் கரெக்டாக இருக்கும். கூடிய இல்லை எமோட்டலுக்கு டீமனுக்கு சண்டை வருது, அதில் நம்மளோட முக்கியத்துவத்தை நம்ம காட்டணும். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம யமன் கண்டிப்பாக நான் உங்களுக்காக என்ன வேணால் சப்போர்ட் பண்ணுவேங்கிற மாதிரி இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஃபாக் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துக்கு ஆக்டிங் சீஃப் நான் தான், இந்த ஜியான் மவுண்டன் என்னோட கட்டுப்பாட்டில் தான் என்றைக்குமே இருக்க போது. அந்த எமோட்டலுக்கு வார் நடக்கும் போது அந்த இடத்துல முன்னாடி நான் தான் நிற்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் யமன் அப்படி தலை வணங்கி நீங்கள் என்றைக்குமே கிரேட் தான், என்னோட சப்போர்ட் முழுசா உங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா என்ன காட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மெடிடேஷன்ல இருக்கும் போது டிராகன் பிக்சருக்குள்ள இன்னொரு ஆள் என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் தான் என்ட்ரி ஆகுறாங்க, டிராகன் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப ஹீரோயின் டிராகன் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சீக்கிரமாவே ஆஞ்சியை பற்றி விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு டிராகன் கண்டுக்காரமே அந்த இடத்துல இருக்கான். அதெல்லாம் கவனிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்னப்பா பேச முடியுதா சொல்லு, காலில் விழுந்துடா இல்லையாங்கிற மாதிரி. அப்ப டிராகனும் திரும்பிட்டு அதுக்கும் உனக்கும் சம்மதமே கிடையாது, அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறது அவசியமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியாப்பா சரி உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீ கேட்டனா கண்டிப்பா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவேன். அது ஒரு புக்கு, அந்த புக்கோட பேரு எட் சாசரஸ்ங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம டிராகன் ஆச்சரியப்பட்டு என்ன அதை பற்றி உனக்கிட்ட தெரியும், என்ன பேசிட்டு இருக்க நீ? அதை பண்ண மாதிரி ஹீரோயின் முன்னாடி நடந்து வந்து உனக்கு எதுவுமே தெரியாத போல இருக்கு, அந்த புக் இப்போ எங்க இருக்குன்னு. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம டிராகன் பார்க்கல விட்டு என்ன அது எங்க இருக்கு சொல்லு. அப்ப நம்ம ஹீரோயினும் அப்படின்னா எனக்கு சில விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு, அதை கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கான கண்டிஷன் என்ன சொல்லு. அப்ப என்ன வெளியே விட்டுரு, அதுக்கு நம்ம டிராகன் அது முடியாத விஷயம், உன்னை இந்த இடத்துல விட்டு விடவே முடியாதுங்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் ஹீரோயின் சரி ஓகே எனக்கு நீ ரொம்பவே பாவம் எனக்கு ராயலா இருக்கன்னு எனக்கு புரியுது. அப்ப அந்த புக்கு உனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது, நீ கடைசி வரையும் தேடிக்கிட்டே அலைய வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ என்னை ரிலீஸ் பண்ணனா உனக்கு அதை பற்றி டீட்டெயில் நான் சொல்லுவேன்.
அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம டிராகன் பக்கத்தில் வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ இந்த இடத்த விட்டு இவ்வளோ ஈஸியாக வெளில போகலான்னு ட்ரை பண்ணுறியா, உன்னோட எஃபர்ட் எல்லாமே யூஸ்லெஸ் தான். அப்போ அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே உனக்காக நான் வேணா ஒரு டிஸ்கஸ் பண்ணுறேன், அது இன்னும் இல்லை, நீ ஆஞ்சியை பற்றி சொல்லு, நான் உனக்கு அந்த புக் எங்கே இருக்குங்கிறத சொல்கிறேன். அப்போ நம்ம டிராகன் என்ன சொல்லுதுன்னா, கிரேட் எம்பையர்ஸில் இருக்கவங்க எல்லாருமே அந்த எல்லோ ஸ்ப்ரிங்கை தேடி போனாங்க, அதுக்கான வழி அந்த எர்த் புக்கில் தான் இருக்கு, அதுதான் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு விஷயம் தெரியுமா, உனக்கு எப்படி அது தெரியும், உனக்கிட்ட பெரிய ஆறா இருக்கலாம், பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும், அது ரொம்ப சீக்ரெட்டான ஒரு விஷயமா இருக்கும், அது எப்படி உனக்கு தெரியுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ அதெல்லாம் கேட்ட ஹீரோயின், அதை பற்றி நீ தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற, எனக்கு எப்படி தெரியுங்கிறது முக்கியம் இல்லை, அந்த புக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதா முக்கியம், ஓகேவா, நீ உனக்கு வேணுமா வேணாமா. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம டிராகன், சரி ஓகே உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அதை கேட்டதுக்கப்புறம் ஹீரோனா, ஆமா எனக்கு ஆஞ்சியோட நினைப்புகள்லாம் வேணும், அவளை பற்றி எல்லாத்தையுமே எனக்கு சொல்லு. அதை கேட்டதுக்கப்புறம் நான் சொல்றதோட நீ அதை பார்த்தாலே அது உனக்கே புரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம டிராகன் என்ன பண்ணான்னா பவரை வச்சு மெமரிஸ்லாம் இருக்கோம்ல, அதை அப்படியே நம்ம ஹீரோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா. அந்த மெமரிஸில் நம்ம ஹீரோ வந்து ஆஞ்சி கூட இருந்த நினைப்புகள்லாம் எல்லாமே வந்துட்டுருக்கு, எப்படி முதல்ல மீட் பண்ணாங்க, எப்படி சந்திச்சாங்க, எப்படி இறந்து போனா, எல்லா நினைவுகளும் இப்போ இருக்கிற ஹீரோயினுக்கு அந்த மெமரிஸ்லாம் வந்தது. அவளுக்கே தெரியாமல் அவள் கண்ணில் கண்ணீர் வந்துட்டு இருக்கு, ஏன்னா ஹீரோயின் நினைப்பு அந்த அளவுக்கு ரொம்ப தாக்கத்தை இவளுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அப்ப அவளே நோட்டீஸ் பண்றா, என் கண்ணீர் கண்ணீர் வருதா, இது முதல் வாட்டி நடக்குது, இது மாதிரி விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை, ஆனா ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி புரியாத நிலைமையிலே அவளும் இருக்கா. இது எல்லாமே அவளுக்குள்ள ஒரு எமோஷன் கிரியேட் ஆனதுனால நடக்குது. அப்ப நம்ம ஹீரோயினும் எதுக்காக ஆஞ்சி இந்த அளவுக்கு ஃபாங்மனுக்காக பண்ணா, எனக்கு அந்த விஷயம் புரியவே இல்லை, ஏன். அப்ப நம்ம டிராகன் என்ன சொல்றேன்னா, என்னோட தேன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், உன்னோட தேன் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் குயின் செட் டீமன் செட்டுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றா. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம டிராகனும் அந்த செட்டில் தான் அதுக்கான விஷயங்கள் இருக்காங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அவன் லைட்டை லுக் போடுறான், அவன் ரொம்ப ஃபீலிங்கோட நடந்து போயிட்டு இருக்கான், ஏன்னா இது ஆஞ்சியோட நினைப்பு இவ்வளோ அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரியல் வேர்ல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்து அந்த இடத்துல உட்காந்துருக்கா. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் வெளில வரான். வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன இந்த பொண்ணு வினோதமா அதே இடத்துல உட்காந்துட்டு இன்னமும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் லைட்டாக லுக் விட்டு அவங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு இப்போ எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காத மாதிரி இருக்கிற பார்த்ததுக்கப்புறம் சரி வா இந்த இடத்த விட்டு போகலாங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோனு போக ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ மேலே லைட்டாக ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, நம்ம ஹீரோனுக்கு இப்போதைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம சின்ன பொண்ணை காட்டுறாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு. அவன் சடங்கு நம்ம ஹீரோ வர பார்த்துட்டு ஃபாகான் இந்த பக்கம் வாங்குற மாதிரி கூப்பிட்றா. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அங்க இருக்க எல்லாருக்கும் மரியாதை செலுத்திட்டு இருக்கான். அப்ப சின்ன பொண்ணு ஃபாங்கா இன்னைக்கு பார்ட்டியே இல்லையே என்ன பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மெர்சல் ஆக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ கண்டிப்பா டேலண்ட்ஃபுல்லா, உனக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ போட சந்தைக்கு. அதை கேட்டு சின்ன பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும்பா, நான் முன்னாடியோட இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு நல்லாவே தெரியும். அப்ப அந்த சீனியர் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிறா, ஹீரோயின் பிடிக்காது அவளுக்குதா. அப்ப சின்ன பொண்ணு சொல்றேன், கரண்ட் ஸ்டேட்டுக்கு உன்னோட நான் பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கேன், நீ ஏன் பார்த்து மேட்ச்ல இருப்ப பாத்துக்கோ. அதை கேட்ட நம்ம ஹீரோ கண்டிப்பா நீ ஸ்ட்ராங்கான இல்ல என்னோடங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல சடனா ஒரு பெல் சத்தம் கேக்குது. அதை கேட்டதுக்கப்புறம் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதை பக்கத்துக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.